சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனே முகிந்தவாறே வரங்கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வடியதாக்கும் வேலியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனையின் இருபற்றடிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, என் அன்புக்குரிய வெண்பாவேந்தர் வரதராஜன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அழகு நிலா அவர்களே, பாரதி அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு கொஞ்சம் காலம் தாமதமானமைக்கு மன்னிப்பை வேண்டி இந்த உரையை தொடங்குகின்றேன். காரைக்குடியிலே கம்பன் விழா 9:30க்கு தொடங்கும். சரியா 9:29 ஒருத்தர் நிற்பார். சட்டை போடாத ஆள் ஒருத்தர், சட்டை செய்யாதவர் நிற்பார். மிகச் சரியாக கம்பன் வாழ்க வாழ்க வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க 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 அப்படின்னா எல்லாரும் கடிகாரத்தை 9:30 கரெக்டா திருப்பி நிறுத்திக்குவாங்க. அதனாலே கம்பன் கழகத்திலே பெரும்பகுதி நேரத்தை விடாமல் ஒழுங்காக கடைபிடிப்பது. தமிழ்நாட்டில் ஒரு சிறை, அந்த சிறை இருந்த இடத்திலே ஒரு கம்பன் வகுப்பு நடந்தது. கொஞ்சம் தாண்டி ஆந்திராவை ஒட்டி அலிப்பூர்னு பேர். அலிப்பூர்ல ஒரு சிறையிலே கம்பன் வகுப்பு. சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒருத்தர் கம்பன் வகுப்படுத்தார். இங்கே அயோத்தியா காண்டம் முடிச்சுட்டாங்க. தொடங்கி 2.5 வருஷம் ஆச்சு. வரதராஜன் ஐயா வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கம்பனுக்கு. கம்பன் வகுப்பு 1939 அலிப்பூர் சிறையில் தொடங்கப்பட்டது. கண்ணன் பிறந்தது சிறையில், கம்பன் வகுப்பு சிறையில் 1939. கீழே இருந்து கேட்டது யார் தெரியுமா? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி. பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கம்பன் வகுப்பு நடத்தினவர் கணேசன், கம்பன் அடிப்பொடி சா கணேசன். வேடிக்கை என்ன தெரியுமா? 39 வகுப்பா எல்லாரும் கம்பனை கேட்டார்களா? தமிழிலும் ஆங்கிலத்திலும் கம்பனை கேட்டுட்டு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். நீங்க நினைக்கிற நாளை நான் சொல்ல போறதில்லை. என்ன முக்கியமான நாள் தெரியுமா? காரைக்குடியில் அழகப்பா கல்லூரி தொடங்கப்பட்ட நாள். நீங்க நினைக்கிறது இந்தியாவினுடைய சுதந்திர நாள். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்திய சுதந்திரத்தன்றைக்கு காரைக்குடியில் அழகப்பா கல்லூரி ஒரு தனி மனிதனால் தொடங்கப்பட்டது. தொடங்கி வைக்கிறதுக்கு ஜவஹர்லால் நேரு வர்ற முதல் பிரதமர். வந்த பொழுது கணேசனை பார்க்கிறார். அட, இந்த கம்பன் வகுப்படுத்த ஆள் இல்லை, இங்க வந்திருக்காரு. ஹலோ மிஸ்டர் கம்பர், ஹவ் ஆர் யூ? ஹலோ மிஸ்டர் கணேசன் இல்லை, கம்பர். கணேசனுங்கிற பேரு மாறி கம்பனுங்கிற பேர் ஆயிப்போச்சு. அப்புறம்தான் இவர் கம்பன் அடிப்பொடின்னு பேரை மாற்றிட்டார். இதெல்லாம் ஒரு சில நினைவுகள். உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். நாங்கள்லாம் அத்தி வரதரை தேடி காஞ்சிபுரத்துக்கு அந்த பாடுபட்டோம். உங்களுக்கு அத்தி வரதராஜன் இங்கே வந்து உட்கார்ந்து கம்பன் வகுப்படுத்திக் கொண்டது. நாங்க தேடி போனா அவர் உங்களை தேடி வர. அதனால கொடுத்து வைத்தவர்கள் சிங்கப்பூர் அன்பர்கள். இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான சபை. ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமானம். ஒரு முறை ஒரு கூட்டம் போட்டா 40 பேர் தான் ஆள் இருந்துச்சு. பேச வந்த மந்திரி கெட்டிக்காரர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும்
ஒரு கோடி பேருக்கு சமானம். அது மாதிரி இங்க இருக்கிற ஒருத்தரும் ஒரு கோடி பேருக்கு சமானம். கம்பனை பற்றி பேச வேண்டும் என்று வரதராஜன் ஐயாவுடைய கட்டளை. என்ன பேசலாம்? எங்க தொட்டாலும் இனிக்கும். பலாப்பழத்துல எந்த இடத்தை தொடலாம், எங்க தொட்டாலும் இனிக்கும். கடவுள் வழிபாடு பண்ணணும், கடவுளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? வாழைப்பழம் கொடுக்கலாமா, தேங்காய் கொடுக்கலாமா? அதானே கோயிலுக்கு போனா கொடுக்கிறோம். கம்பன் யோசிக்கிறான், கடவுளுக்கு எதை கொடுக்கலாம்? அவர்கிட்ட இல்லாததை கொடுக்கணும். அவர்கிட்ட என்ன இல்லை? ஒரு 50 வெள்ளி கொடுக்கலாமா? அவர் கொடுத்ததுதான் நமக்கு அதுவே. அவர்கிட்ட என்ன இல்லை? எதை கொடுக்கலாம்? கவிச்சக்கரவர்த்தி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் யோசிக்கிறான், எதை கொடுக்கலாம்? கம்பன் எதை கொடுக்கலாம்? பெருமானே, உன்னிடத்திலே இல்லாத ஒன்று என்னிடத்திலே இருக்கிறது. இதனை ஆச்சரியமா இருக்கு. கடவுள்கிட்ட இல்லாத ஒன்று இவர்கிட்ட இருக்கா. உன்னிடத்திலே இல்லாத ஒன்று என்னிடத்திலே இருக்கிறது. அதை நான் உனக்கு நிறைய தருகிறேன், வாங்கிக்கொள். என்ன இருக்கு இவர்கிட்ட? காராரும் மேனி கருணாகர மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்று. என்கிட்ட அறியாமைன்னு ஒன்று இருக்கு. இந்த அறியாமை உங்ககிட்ட இல்லை. கடவுளே, நீ அறிவுமயமானவன். கற்றதனால் ஆய பயனங்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரினி. நீ அறிவுமயமானவன், நான் அறியாமை உள்ளவன். எங்கிட்ட இருக்கிறத நீ வாங்கிக்கோ. கடவுளுக்கு எப்படி இருக்கும்? நீ பெரிய கெட்டிக்காரன்டா, அறியாமையை எங்கிட்ட கொடுத்து விட்டு நீ அறிவுள்ளவனா மாற பார்க்கிற. காராரும் மேனி கருணாகர மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே. எந்த காட்சியை வந்தான் எடுத்து மேல அந்த பொண்ணு நின்று பார்க்குது. கீழே நம்ம கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமனை பார்க்கிறார். ராமன் நடந்து போகிறார். மிதிலை வீதி. மிதிலை வீதியில ஒவ்வொரு ஜன்னலையும் ஒவ்வொரு சந்திரன் தெரிஞ்சுதான். என்ன சார், ஒரு சந்திரன் தானே மொத்தமே? அழகு விழா அப்படித்தானே? சந்திரன் ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு சந்திரன் தெரிஞ்சுச்சான். இந்த கவிச்சக்கரவர்த்தி என்ன தெரியுமா சொன்னா, சாளரன் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். எல்லா ஊர்லயும் ஒரு சந்திரன் தானையா வருவான். மிதிலையில ஒவ்வொரு ஜன்னலையும் ஒவ்வொரு பொண்ணு சந்திரன் மாதிரி காட்சி கொடுக்குது. இப்படி போறானா, மேல இருந்தது யாரு? ஜனகன் மகள் சீதை. அப்படி குனிஞ்சு பார்க்கிறான். இவன் இங்க போனவனை அந்த பார்வை இழுத்திருச்சு. இந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, உணர்வு. உணர்வு பெண்களுக்கு அதிகம், அறிவு ஆண்களுக்கு அதிகம். அறிவை விட உணர்வு அதிகமாக வேகமாக உணர்ந்து கொள்ளும். அப்படி பார்த்த உடனே இவன் பார்த்தான். அப்படி மேல பார்க்கிறான். அண்ணலும் நோக்கினான். அப்ப முன்னாலே அவள் நோக்கி இருக்கிறாள். அவ பார்த்தாள். அதான் அதுக்கு சரி. எண்ணறு நலத்தினாள் இணையள் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கப்பி ஒன்றை ஒன்று உன்னலும் எதிர்பொறாது உணர்வும் ஒன்றிட. அவ பார்த்த உடனே இவனுக்கு யாரோ பார்க்கிறாங்க. உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவான், அந்த காலத்துல கல்யாணமான பெண்களுக்கு காலில் மிஞ்சி போட்டிருப்பாங்க. இந்த வெள்ளியில பண்றது நம்ம மெட்டின்னு சொல்லுவோமா, எங்க செட்டிநாட்டு பக்கத்துல அதை மிஞ்சின்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா அதுக்கு மிஞ்சின்னு பேரு வச்சா? வெள்ளியில நகை பண்ணிட்டு மிஞ்சின வெள்ளியில பண்ணதுனால அதுக்கு மிஞ்சின்னு பேரு வச்சாங்க. இன்னொன்னு தெரியுமா, அந்த மிஞ்சி அந்த பொண்ணு காலில் போட்டா எதிர்த்தாப்புல வரக்கூடிய ஆண் மகன் அந்த பொண்ணை பார்ப்பான். புரியுதா? பழைய காலத்தில் எப்படி பழக்கம்னு கேட்டா, பெண்கள் காலில் மிஞ்சி போடுவாங்க, ஆண்களும் மிஞ்சி போடுவாங்க. கல்யாணமான ஆணுக்கு காலில் மிஞ்சி போடுறது. பெண்ணுக்கு தாலி எப்படியோ ஆணுக்கு மிஞ்சி அப்படி. பெண்ணு ஏன் தாலியை கலட்டாம இருக்கிறா, அதே மாதிரி ஆணும் மிஞ்சிய கலட்டாம இருக்கணும். அப்படித்தான் பழக்கம். எதுக்காக வேண்டி? ஆணுக்கு அடையாளம் காலில் மிஞ்சி, பெண்ணுக்கு அடையாளம் கழுத்துல தாலி. ஆண் நிமிர்ந்து போவானாம். அப்படி நிமிர்ந்து போற பொழுது அந்த பெண்ணை பார்ப்பான். மூக்க பார்ப்பான், வாயை பார்ப்பான், அதுக்கு கீழே பார்ப்பான்,
கழுத்தை பார்ப்பான். கழுத்துல தாலி தெரிஞ்சுட்டா இவள் இன்னொருத்தனுக்கு சொந்தக்காரி. அவனுடைய பார்வை அதுக்கு கீழே இறங்காத. இதுக்காகத்தான் கழுத்துல தாலி. இந்த ஆண்மகன் காலில் மிஞ்சி போட்டு வருவான். இந்த பொண்ணு குனிஞ்சுதான் போவான். அப்படி குனிஞ்சு போற பொழுது முதல்ல அவன் கால் பெருவரல பார்க்கும், அடுத்த வரல பார்க்கும். அதுல மிஞ்சி இருந்ததுன்னா இவன் யாரோ ஒருத்திக்கு சொந்தக்காரன் அப்படின்னு அதுக்கு மேல அவளுடைய பார்வை மிஞ்சி போகாதான். அதனால அதுக்கு என்ன பேரு வச்சான்? மிஞ்சின்னு பேரு வச்சான். கண்ணதாசன் அழகா சொன்னார், மேலே இருந்து பார்க்கிறவ பெண்ணு, கீழே இருந்து போறது ஆண். இவன் நிமிந்தே போவான், அவ குனிஞ்சே பார்ப்பான். தரையில குனிஞ்சு போனா இவனை பார்க்க முடியாது. அதனாலே கவிச்சக்கரவர்த்தி அவளை மேலே நிற்க விட்டு புரிய விட்டான், இவனை கீழே செல்ல விட்டு நிமிர விட்டான். நமக்கு தெரிஞ்சு போச்சு, என்னைக்கு காதலிச்சானோ அவன் நடுத்தருவில் நிற்க வேண்டியதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. கவிச்சக்கரவர்த்தி அதனால அழகா சொன்னான், எண்ணறு நலத்தினாடினையள் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உன்னலும் எதிர் பொறாது உணர்வும் ஒன்றிட. அதெல்லாம் முக்கியம். இன்னைக்கு கல்யாணங்கள் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. அப்போ உணர்வும் ஒன்றிட. கல்யாணம்னா என்ன? ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. ஈதல் அறம், கொடுக்கிறது தான் தர்மம். கொடு கொடு. சுவாமி சிவானந்தா ரிஷிகேஷ் எல்லாருக்கும் கொடு கொடு கொடுன்னா ரிஷிகேஷ்ல சந்திச்சோம். ஞாபகம் இருக்கா? ரிஷிகேஷ்ல சந்திச்சோம் ஐயாவே. ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தா கொடு கொடும்பாரா. அதனால எல்லாரும் சிவானந்தாங்கிற பேரை கிவ்வானந்தான்னு மாத்திட்டாங்க. ஈதல் அறம், கொடுக்கிறது தர்மம். பொருள், நல்ல வழியில ஈட்டுவது பொருள். தீவினை விட்டு ஈட்டல் பொருள், நல்ல சம்பாதிக்கணும். செய்க பொருளை திருவள்ளுவர் ஆணையிடுகிறார். நல்ல சம்பாதி, நல்ல வழியில சம்பாதிச்சுக்கோ, நல்ல வழியில பயன்படுத்து. ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இன்பம்னா என்ன? காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். உணர்வு ஒன்றாக வேண்டும், கருத்து ஒன்றாக வேண்டும். அப்பத்தான் கடைசி வரைக்கும் கோர்ட்டுக்கு போகாம இருக்கும். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இந்த மூணையும் கடவுளை நினைச்சு விட்டுட்டா அது வீடு. விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு. காதல போட்டிருக்கிறதுக்கு என்ன பேரு? தோடு. ஏன்? தொட்டுக்கிட்டு இருக்கணும், தொங்கினா தொங்கட்டம். விடுவது வீடு, நடுவது நாடு. இதெல்லாம் தமிழ் சொற்கள். சரி, கவிச்சக்கரவர்த்தி அடுத்தாப்புல நான் அங்கங்க தொட்டுக்கிட்டே போறேன். ஒன்று எனக்கு சொல்லணும்னு ஆசை, அதை முதல்ல தெளிவா சொல்லிப்படுறேன். ஒரு திட்டம் பண்ணனேன். இந்த காரில் வந்துட்டு இருக்கிற பொழுது கொண்டதும் கொடுத்ததும் அப்படின்னு யோசிக்கலாமான்னு யோசிச்சு, கம்பன் மாதிரி பாடுறதுக்கு நீ ஆள் கிடையாது. பாரதியாரை கொண்டு திருநெல்வேலியில சேர்த்தாங்களாம் ஆங்கில பள்ளிக்கூடத்துல. அவங்க அப்பாவுக்கு 1000 ரூபாய் செலவா. அப்போ 1900 ஒட்டி இருக்கணும். ஏன்னா இவர் பிறந்தது 1882. அதை ஒட்டி இருக்கும். அழகா சொல்ற, எங்க அப்பா என்னை கொண்ட திருநெல்வேலியில ஆங்கில பள்ளிக்கூடத்துல சேர்த்தா என்ன ஆச்சு தெரியுமா? தமிழ் தெரியல, யார படிக்க முடியல. ஐயோ, கம்பனை படிக்க முடியலையே, அப்புறம் என்னடா நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும். கம்பன் ஒரு மனுஷன் இருந்திருக்கான். அவன் பாடுற பாட்டை பார்த்தா இவன் மனுஷன் இல்ல கடவுள்னு நினைப்பாங்க. ஆனா அவன் கடவுள் இல்ல, நம்மள மாதிரி மனுஷன்டா. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும். இங்க கம்பன் எப்படியோ வடமொழியில காளிதாசன். ரெண்டு பேர்த்தையும் சில ஒற்றுமைகள் பார்க்கலாம். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும்,
உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்புணர்த்திய ஆதிசங்கரன் ஏற்றமும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும். சேரன் தம்பி இளங்கோ சிலப்பதிகாரம். தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினார். வீரர் வாழ்த்தம் இளைச்சர்தம் செய்ய போல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும். அந்த காலத்து சிவாஜி, கர்ணன் சிவாஜி இல்லை, வீர சிவாஜி சொல்றான். அன்னையாவும் அறிந்திலர் யாரு? பாரத தாங்கிலம்பையில் பள்ளி உட்போகுனர். என்னடா ஆச்சு? செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீதெனக்கு 10,000 சேர்ந்தன. எங்க அப்பாவுக்கு 1000 ரூபாய் தான் செலவு, எனக்கு தீமை 10,000 சேர்ந்தது. நலம் ஓர் எழுத்துணையின் கண்டிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன். கோயில்ல வந்து சத்தியம் பண்றேன். கம்பனை படிக்கலன்னா அது என்னடா பள்ளிக்கூடம்? யாரு? கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இத்தனை பேர் இருக்கிற பொழுது கம்பனுக்கு என்ன அவ்வளவு பெரிய இடம்? ஏன்னா அவன் சக்கரவர்த்தி. எப்படிங்கிறத இப்ப சொல்றேன். ராமனுக்கு வள்ளல்னு பட்டம் நிறைய. நான் லேசா அப்படி சிந்திச்சுக்கிட்டே வந்தேன். எங்கெங்க எல்லாம் இந்த ராமனுக்கு பட்டம் கிடைச்சிருக்கு, வள்ளல் பட்டம். என்னுடைய சிந்தனைகளை சிலதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல் சிந்தனை, அப்படியே ராமன் பின்னாலே போறோம். விஸ்வாமித்திரர் ராமனையும் இலக்குவனையும் அடைத்து கொண்டு ஜனகராஜாட்ட போய் உட்கார்ந்திருக்கார். ஜனகன் இந்த 2 பையங்களையும் பார்க்கிறான். இந்த ராமச்சந்திரமூர்த்தி நீல நிற கடல், அவன் சிவப்பு. யாரு? லக்ஷ்மணன். ரொம்ப பெரிய பேரறிஞர்கள் பார்வையில கண்டுபிடிச்சு விடுவாங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைக்காதே. தவிக்கிறான் ஜனகன். எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு இவனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணு ரொம்ப தவம் செய்தவள். எப்பவுமே இந்த மாதிரி வந்தா நம்ம மாப்பிள்ளைகளை தேடுவோமா தேட மாட்டோமா? தேடுவோம். ஒரு முறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம், அங்கிருந்து ரயில்ல போயிட்டு இருந்தேன் மதுரைக்கு. ஒரு பெரியவர் என் முன்னால் உட்கார்ந்து இருக்கார். அவருக்கு வயசு ஒரு 50 வயசு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு மாணவர் வந்து கம்பீரமா ஏறி உள்ள உட்காந்துட்டார். இவர் அவர் அப்படியே பார்க்கிறார். 1/2 மணி நேரத்துக்கு பார்க்கிறார். பச்சகன்னு வாங்காம பார்க்கிறார். நீங்க எந்த ஊரு? அவரு நான் காரைக்குடி. அந்த பக்கம் தானே, செட்டிநாடு. காரைக்குடி. என்ன பண்றீங்க? பிஇ 4வது வருஷம் படிக்கிறேன். பரவாயில்ல, பையன் அழகா இருக்கேன். இவருக்கு 3 பொண்ணு இருக்கு. இந்த பையனை எப்படியாவது விவரிச்சு போட்டுட்டா தேவையில்லை, வளைச்சு போட்டுட்டா தேவையில்லை. நாட்டுக்கோட்டை செட்டியாரு, உங்க அப்பா என்ன பண்றாங்க? அவங்க காரைக்குடியில கடை வச்சிருக்காங்க. சரிதான், பரவாயில்ல. நீங்க எந்த கோயில்? ஏன்னா கோத்திரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது. அவங்க 9 கோயில், ஒவ்வொரு கோயில் விட்டு கோயில் தான் கல்யாணம் பண்ணணும். அதையும் கேட்டார். பொருத்தமா வந்துருச்சு, வசதியா போச்சு. அந்த பையனை பற்றி அவ்வளவு கேள்வி. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது. நான் பேசாம பார்த்துக்கிட்டே இருக்கேன். முடிஞ்சுதா? கடைசியா 2 கேள்வி கேட்டார். அந்த பையன் பதில் சொன்ன. அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. முதல் கேள்வி என்ன தெரியுமா? தம்பி, இப்ப எங்க போறீங்க? மதுரைக்கு போறேன். 2வது, அங்க என்ன ஏதாச்சும் வேலையா? இல்ல, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதோட ஓஞ்சி போயிட்டாரு. எங்க கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு கேள்வியும் கேட்பியா? இவ்வளவு கேள்வியும் கேட்டுவிட்டு கடைசியில அது ஆண் குழந்தைன்னா அதோட அவ்வளவுதான். ஜனகனுக்கு தோணுமா இல்லையா? இந்த 2 பையனையும் வளைச்சு போட்டார். இது யாரு, எப்படி அறிமுகப்படுத்தலாம் பாருங்க. ராமனை சொல்லணும், சொல்லியாச்சு. பரதனை சொல்லணும். பரதன் எப்படி இருப்பான்? ராமன் மாதிரியே இருப்பான். நம்பியும் நாயகனை ஒக்கின்றான் குகன் சொல்லுவான். ராமன் இசைக்கொண்டு பரதன் நிறத்தால். இப்போ சொல்றார், என்ன சொல்றாரு? அருமையான பாட்டு. தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை
பரதனும் பெயரானை எள்ளறிய குணத்தாலும் இயல்பாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை. குணத்தினாலும் நிறத்தினாலும் இந்த உட்கார்ந்து இருக்கிறாரே இந்த வள்ளலை போன்றவனை. யாரு வள்ளல்? ராமன் வள்ளல். ராமனை காமிச்சு விஸ்வாமித்திரன் சொல்றான், இந்த வள்ளலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள். கேகையர்கோன் மகள் கைகேயி. இப்ப ராமனை வள்ளல்னு சொல்லிவிட்டானா? இவ்விருந்த வள்ளலையே அணையானை. ஒண்ணு. எத்தனை இடத்துல ராமனுக்கு வள்ளல் பட்டம்? ஒரு 3-4 இடம் என் நினைப்புக்கு வந்தது. நான் ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணல, என் நினைப்புக்கு வந்ததை அப்படியே நினைச்சுக்கிட்டே வந்தேன். 2வது எங்க தெரியுமா? மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. ஜனகராஜா வில்ல தூக்கி முன்னால வச்சுட்டார். அழகான ராமன் வந்து கம்பீரமா நிற்கிறான். ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. இவ்வளவு அழகான மாப்பிள்ளை கிடைக்குமானால் கல்யாணத்தை பண்ணி கொடுக்க வேண்டியதானே. இந்த ஜனகனுக்கு அறிவே கிடையாது. ஒரு வில்ல தூக்கி வச்சிருக்கானே, சரியான வில்லன். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், ஒரு வில்ல தூக்கி வச்சிருக்கானே, இது என்னையா நியாயம்? ஊர் மக்கள் எப்பவுமே ஊர் வாயில ஒழுங்கான செய்தி வந்துடும். நம்ம நினைச்சுட்டு இருப்போம் யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு. அழகான வார்த்தை பாருங்க. வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றார் கொள்ளன முன்பு கொடுப்பதையெல்லாம் வெள்ளமனைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன்வைத்தது வேதமை என்பார். வள்ளல்னு ஆரம்பிச்சு பிள்ளைன்னு முடிச்சுட்டாங்க. ராமன் யாரு? வள்ளல். வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றார். என்ன சந்தம் பாருங்க. நீங்க நம்மளும் தான் பாட்டு எழுதுறோம். நேரம் எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டு. தற்கொலை பண்ணிக்கலாம் பாரு. என்ன பாட்டு பாடுறான்? வள்ளலாகிற ராமன் கல்யாணத்துக்கு இஷ்டப்பட்டான்னா வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றார் கொள்ளன முன்பு கொடுப்பதை எல்லாம். என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போடான்னு கையை பிடிச்சு கொடுக்கறதை விட்டுவிட்டு வெள்ளம் அணைத்தவன் கங்கையை அணைத்தவன் சிவபெருமான். இந்த தனுசு சிவதனுசு. வெள்ளம் அணைத்தவன் வில்லை எடுத்து ஐயோ இந்த பிள்ளை முன்வைத்தது வேதமை என்பார். இந்த பிள்ளை ராமனுக்கு வயசு என்ன தெரியுமாப்ப? எத்தனை வயசு? 12 வயசு. கல்யாணம் ஆகிற போது ராமனுக்கு 12 வயசு. அந்த காலத்துல 12 வயசுல கல்யாணம் பண்றது. ஒரு ஊர்ல சொன்னேன், ஒரு பையன் என் பின்னால வந்துட்டேன். என்னடான்னு கேட்டேன். சார் நாளைக்கு பேசுவீங்களா? பேசுவேன் சார். நாளைக்கு சொல்லுங்க சார். திருப்பி ஏண்டா எனக்கு 24 வயசாச்சு, எங்க அப்பா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ராமனுக்கு 12 வயசுல கல்யாணம்னு அந்த ஜனத்துக்கு இனிமேலாவது உரைக்கட்டும். வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றார் கொள்ளன முன்பு கொடுப்பதையெல்லாம் வெள்ளம் அணைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் வைத்தது பேதமை என்பார். ஞானமுனிக்கொரு நாளிலை என்பார் பினதனத்தவள் பேரிலன் என்பார். எல்லாம் போகட்டும், அங்கே எல்லாம் போகல. இது 2வது வள்ளல். சரிதானா? முதல்ல யாரு சொன்னா? விஸ்வாமித்திரன் ராமனை வள்ளல்னு சொன்னான். 2வது ஊர் மக்கள் ராமனை வள்ளல்னு சொன்னாங்க. 3வது வாலி. அம்பு பாஞ்சிருச்சு. ராமனுடைய அம்பு பாஞ்சுதுன்னா யாரும் தடுக்க முடியாது. ராமனுக்கு வில் ஒன்று சொல் ஒன்று. சொன்ன வார்த்தையை மாற மாட்டான். மனைவியை தவிர வேற இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொட மாட்டான். வில்லு அம்பு பாஞ்சா கரெக்டா போய் பாயும். இப்போ அவனுடைய வில்லை வாலி தடுத்து நிறுத்திட்டான். பெரிய ஆச்சரியம். கை, காலு, வாலு எல்லாத்திலையும் முடிச்சு நிறுத்திட்டான். ராமனுடைய அம்பு நின்னதா சரித்திரமே கிடையாது. நிறுத்திட்டான். நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறான். ராமன் பக்கத்துல வந்துட்டா, பேசினா, கோவிச்சுக்கிட்டா. அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. வாலி இப்போ நிம்மதியாயிட்டான். ராமனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சான். ஐயா, எல்லாரும் அன்பு செய்வார்கள், நீ அம்பினால் என்னை ஆண்டாய், என்னை ஆட்கொண்டாய். நீ யாரு? மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தருமம் நீ, பகையும் நீ, உறவும் நீ, ஆவிவோம் வேலைவாய் அறிவு தந்தருளினாய். சாகுற பொழுது எனக்கு அறிவு கொடுத்தியே அப்பா. ஆவிவோம் வேலைவாய், ஆவியை போக்கும் நேரம் அல்ல,
எனக்கு ஆவி போக வேண்டிய நேரத்தில் நீ வந்து அருள் செய்தாய். ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினாய். மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ. பாவமும் நீதான், தர்மமும் நீதான், பகையும் நீதான், உறவு நீதான். என்ன பகவத்கீதை கேட்டாப்புல இருக்கா? கீதை அதானே சொல்லுது, எல்லாம் நான் தான். அர்ஜுனா, கொல்லென்றுரைத்தி கொலையுண்டு நிற்றி, எல்லாம் நான் தான். செத்து கிடக்கிறது நான் தான், கொல்றது நான் தான், அவனது நான் தான். என்ன விட்டுட்டு எதுவும் கிடையாது. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ சர்வ பாபேபியோ மோட்சயிஸ்யாமி மா சுதக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை சரணடை. எல்லாமாய் இருப்பவன் நான். பகையும் நான் தான், உறவு நான் தான். இது கீதை. குற்றம் நீ, குணங்கள் நீ, கூடலாலவாயிலாய். இது சம்பந்த சுவாமி தேவான். இப்ப கம்பன், மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ சொல்லிட்டானா. பக்கத்துல வந்து அங்கதன் விழுந்து அழுதான். சுக்ரீவன் அழுதான். அவன் தான் காரணம். சுக்ரீவன் விழுந்து அழுதான். தான் ஆடா விட்டாலும் சதையாடு. அழுதானா? வாடி ஒரு அருமையா சொல்றான். கைதவம் இயற்றி, கைதவம்னா வஞ்சகம் பண்றது. கைதவம் இயற்றி யாண்டும் கடிப்பரும் கணக்கின் தீமை வைகளும் புரிந்துளாரும். வஞ்சகம் பண்றது, சூது பண்றது, தீமையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் தீமையே செய்கிறது. பகல் பூரா தீமை செய்கிறது, ராத்திரி பூரா நாளைக்கு எவன் முடிய கெடுக்கலாம்னு யோசிக்கிறது. நனவிலும் கனவிலும் தீமை. வைகளும் புரிந்துளாரும். வான் உயர் நிலையை வள்ளல் எய்தவர் பெறுவர். இவனுடைய அம்பு பாஞ்சாலே மேல போயிடலாம் பார். எனக்கு அம்பு என் மேல பாஞ்சது. கைதவம் இயற்றியாண்டும் கழிப்பருங்கணக்கில் தீமை வைகளும் புரிந்துளாரும். வான் உயர் நிலையை வள்ளல் எய்தவர் பெறுவர் என்றார். அம்பு போட்ட எனக்கே இதெல்லாம் கிடைக்கும்னா எய்தவர் பெறுவர் என்றால் இணையடி இறைஞ்சி ஏவல் செய்தவர் பெறுவதையா செப்பலாம் தன்மைத்தாமோ. இவன் காலில் விழுந்து கும்பிட்டவனுக்கு என்ன கிடைக்கும்னு யாரா சொல்ல முடியும்? அம்பினால் ஆட்கொண்டவனுக்கே மோட்சம் கிடைக்குமானால் இவன் அன்புக்கு கட்டுப்பட்டவன். சுக்ரீவா, நீ உனக்கு இவனே கிடைப்பா. இதை விட பெரிய வாழ்க்கை வள்ளல். இப்ப யாரு சொன்னா? வள்ளல். இப்ப 4வது வள்ளல்கிட்ட போறேன். நேரம் கிடையாது, இந்த கடிகாரம் அநியாயமா ஓடுது. 4வது வள்ளல்கிட்ட போறேன். அதுதான் முக்கியமான பாட்டு. ராவணேஸ்வரன் கம்பீரமா நிக்கிறான். அவனுக்கு என்ன பேரு? ராவணன் இல்ல, ராவணேஸ்வரன். யாரும் ஜெயிக்க முடியாது. 33 கோடி வாழ்நாடுக்கு சொந்தக்காரன். கம்பீரமா சண்டைக்கு வந்தான். பாஞ்சுது, எல்லாத்தையும் விட்டுட்டு பாவமா நிக்கிறான். கருகருன்னு திருமேனி, கருப்பு, 10 தலை, 10 மணிமகுடம், 10 மணிமகுடமும் கீழே விழுந்துருச்சு. ஆள் விட்டு நிக்கிறான் கருப்பா. எல்லாம் போயாச்சு. அவனுடைய சேனைகள் முழுக்க அழிந்து விட்டன. முதல் நாள் போர். ராமச்சந்திரமூர்த்தி எதிர்த்தாவல பார்க்கிறார். ஒரு அம்பு விட்ட கலை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச வாய்ப்பு. ஆளையா உனக்கு அமைந்தன. நல்ல ஆளையா சண்டைக்கு வந்து அவர்களையும் விட்டு நீ வந்து உசிரோட இருக்கிற. நல்ல ஆளையா, நீ என்னத்த ஆட்சி பண்ண? ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த பூளையா என கண்டனை. காத்தில பூளை பஞ்சு பறந்த மாதிரி உன் சேனையெல்லாம் போயிடுச்சு. பாத்தியா? எல்லா சேனையும் முடிஞ்சு போச்சு. ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த பூளையா என கண்டனை. இன்று போய் போர்க்கு நாளை வா. இன்னைக்கு போயிட்டு சண்டைக்கு நாளை வா என நல்கினன் சொன்னானா? நல்கினானா? நல்கினன், உயிரை நல்கினன். அன்னைக்கே அம்பு விட்ட கதை முடிஞ்சிருக்கு. நல்கினன் யாரு? நாகிலங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல். கோசல நாட்டுக்கு சொந்தக்காரன். கோசலம் எப்படி? வாழை மீன் பாயக்கூடிய வனமான பகுதி கோசல நாடு.
எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை. அப்படி ஊர் கோசலம். அந்த வள்ளல் ஏன் வள்ளல்னு சொன்னா, பெரியவங்க ரொம்ப பேர் கம்பராமாயணத்தை ஆய்வு செய்தார்கள். ஏன் வள்ளல் யோசிப்போம். ஒருவேளை ராவணை திருந்தி மறுநாள் காலையில வந்து மன்னிச்சுக்கோ இந்த இருக்கிற சீதை அப்படின்னு விட்டுட்டா விட மாட்டேன். ஒருவேளை விட்டுட்டா ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு, யோசிக்கிறான் எல்லாம் போச்சே நாளைக்கு போய் திருந்திடுவோம், வந்து காலில் விழுந்தா இலங்கை சாம்ராஜ்யம் ராவணனுக்கு தான். இந்த விபீஷணன் ஒருத்தன் வந்தா காலில் விழுந்தா, ராமர் அப்பவே அவசரப்பட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். தூங்காத தம்பியை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணு, இலங்கை செல்வம் நின்னதே தந்தே தருவேன் இல்லை, தாழ்கடல் இலங்கை செல்வம் உன்னதே தந்தே என்றான். உனக்கு கொடுத்தாச்சுட்டான். இப்ப என்ன பண்றது? ஒருவேளை ராவணன் காலில் வந்து விழுந்துட்டா, விபீஷணா ஐ ஆம் வெரி சாரி, உங்க அண்ணன் எப்படி வருவார்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பண்றது, பரவாயில்ல இன்னொரு ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் சொல்ல முடியுமா? இல் ஒன்று வில் ஒன்று சொல் ஒன்று. அப்ப என்ன பண்றது? கவலையே கிடையாது. எங்க சாம்ராஜ்யம் கோசல சாம்ராஜ்யம் இருக்கிறது. என்னுடைய சார்பாளராக பிரதிநிதியாக பரதன் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். கவலைப்படாதே. அப்படி ஒருவேளை வருமானால் ராவணன் ஒருவேளை இலங்கேஸ்வரனாக தொடர்ந்தால் என்னுடைய கோசல சாம்ராஜ்யத்தை விபீஷணனுக்கு கொடுத்து விடுவேன். எங்க சார் சொல்லியிருக்க அந்த பாட்டுல கொடுத்து விடுவேன்னு சொல்லியிருக்கா? ஆமா, எங்க சொல்லி இருக்கு? வள்ளல் கோசல நாடு உடை வள்ளல். ஏன் வள்ளல் வச்சான்? கோசல நாட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன் வள்ளல். இதை கொடுத்துருவேன்னு அர்த்தமா? ஆளையா உனக்கமைந்தன மாறுத மறைந்த பூளையா இன கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகிடன் கமுகின் வாழை பாய்குடி கோசல நாடுடை வள்ளல். இந்த தூக்கம் வரலன்னா ராத்திரி நல்ல கம்பராமாயண பாட்டு எடுத்து படிங்க. பாட்டும் பாடமாகும், தூக்கமும் அப்புறம் ஒழுக்கா நிம்மதியா இருக்கும். அவ்வளவு பாட்டு. நாங்க அந்த காலத்துல காலையில எந்திரிச்சு ஒரு 20 கம்பராமாயணத்தை வாய் விட்டு படிக்கிறது. நோய் விட்டு போய்விட்டு வாய் விட்டு படிங்க, மனசுல பாட்டு நிற்கும். தனியா போற பொழுது அந்த பாட்டை சொல்லுங்க, சுகமா இருக்கும். இப்ப எத்தனாவது வள்ளல் பார்த்தா? இது கம்பன் சொன்ன வள்ளல். கம்பன் வைக்கிறான் வாழை பாய்குதி கோசல நாடுடை வள்ளல். அப்புறம் அடுத்த வள்ளல்கிட்ட போமா, கும்பகர்ணன் சண்டை போடுறான். யாரும் இப்படி சண்டை போட்டதை சரித்திரம் கிடையாது. ராவணன் வீரனா, கும்பகர்ணன் வீரனா? கும்பகர்ணன் வீரன். வெற்றியோட திரும்பினான். சுக்ரீவனை தூக்கி விட்டு போறான். கவிக்குலத்து அரசனை தூக்கி விட்டு போறான். வெற்றியோட உள்ள போறான். எல்லாரும் மேல இருந்து அவனுக்கு உயர்ந்த பன்னீர், மல்லிகை, மலர் மாலை எல்லாம் போட்டாங்களாம். கும்பகர்ணன் எப்படி தெரியுமில்ல? ராவணன் நின்னா எப்படி இருக்குமோ கும்பகர்ணன் உட்கார்ந்தா அப்படி இருக்குமா. தான் நிமிர்ந்த தவத்தினான், ஊன் நிமிர்ந்த உரத்தினான், வான் நிமிர்ந்த வரத்தினான். அப்பா வேலை கீழே வந்தான்னா ஆடு இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரை பார்த்து முடிக்க 10 மாசம் ஆகும். ஐயோ படிச்சுன்னு பார்த்துக்கிறோம். இப்ப தோளோடு தோல் வரை தொடர்ந்து நோக்குடில் நாள்வன கடியுமான். அப்படிப்பட்ட கும்பகர்ணன் சண்டை போட்டான். வீராதி வீரன். சுக்ரீவனை தூக்கிட்டு போயிட்டான். சுக்ரீவன் முடிச்சுக்கிட்டான். எதனால? இவன் மேல எல்லாரும் பன்னீரை ஊத்தின உடனே மயங்கின சுக்ரீவனுக்கு தண்ணியை ஊத்தினாப்புல ஆயிப்போச்சு முகத்துல. இவன் கையில தூக்கிட்டு போறானா, சுக்ரீவன் முடிச்சானா, ஐயோ இந்த கும்பகர்ணன்ல நம்மளை தூக்கிட்டு போறான். கப்புன்னு என்ன பண்ணா, இவன் மூக்க கடிச்சு எடுத்துக்கிட்டு ஓடியாட்டான். குரங்கு தப்பிச்சு ஓடி போயிட்டான். மூக்க கடிச்சுட்டான். இவனுக்கு மூக்கு இல்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, கண்ணாடியில பார்க்கிற போது நமக்கு மூக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும்? மூக்கு இருக்கிறவரே இப்படித்தான் இருக்கு. மூக்கு வேற இல்லைன்னா என்னத்துக்காக சொல்றோம்ல, அவன் மூக்கு முடியுமா இருக்கிறார். சரிதானே? மூக்க கடிச்ச உடனே அவனுக்கு தாங்க முடியாது. அப்படியே திரும்பிட்டானுங்க. ஊருக்குள்ள போகல.
என்ன ஆச்சு? திரும்ப வந்துட்டேன். சரி வந்தாச்சா, சண்டை வரும். ராமனுக்கு அவனை கொல்ல மனசு இல்லை. டேய் நல்லவன்டா, இவனை ஏண்டா கொல்லணும்? வேற வழி இல்லை. வந்து நிற்கிறான். ஒரு ஆள் விட்டு கூப்பிட்டு பார்த்தா கட்சி விட்டு கட்சி மாற மாட்டேங்கிறான். உழைக்க தெரியாது. நம்ம ஆளுகிட்ட வந்து கேட்டா காலையில ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கட்சி, ஏண்டா 3 கட்சி தான் மாறலையா? அவன் சொன்னானா அதுக்கு மேல மாறுறதுக்கு எங்க ஊர்ல கட்சி இல்லைன்னா, இல்லாட்டி அதுக்கு மாறி இருப்பான். இவன் கட்சி மாற மாட்டேன்ட்டான். என்ன பண்றது? அம்பு விடுறான். ராமச்சந்திரமூர்த்தி அசந்து போனான். வள்ளல் மலர்கரம் விதிர்ப்புற்றான். வள்ளல் மலர்கரம் விதிர்ப்புற்றான். வீராதி வீரன் கையை ஆட ஆரம்பிச்சிருச்சான். யாருக்கு? ராமனுக்கு. கும்பகர்ணனுடைய வீரத்துக்கு முன்னால நிற்க முடியாது. காரைக்குடி கம்பன் கழகத்துல அந்த காலத்துல இவர் ஜீவானந்தம் பேசுவார். கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய ஆளுங்க. அவர் மாதிரி தூய்மையான ஆள் கிடையாது. அந்த காலத்துல கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு கட்சியை வச்சு தூய்மையாக இருந்தாங்க. அவங்க ஒரு காலம் அதாங்க காங்கிரசுக்கு எதிர்கட்சி இந்தியாவில் கம்யூனிஸ்ட் தான். ஜீவானந்தம் எவ்வளவு பெரிய ஆள், ராமமூர்த்தி எவ்வளவு பெரிய ஆள், பாலதண்டாயுத எவ்வளவு பெரிய ஆள். ஜீவானந்த அழகா சொல்லுவார், வீரர்களில் கும்பகர்ணன் உயர்ந்தவன். எப்படி? கம்பன் கும்பனை படைக்க தொடங்கினான், கும்பன் கம்பனை படைத்து ஒரு கவிஞன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கினான். இந்த பாத்திரம் கவிஞனை அடையாளம் காட்டிவிட்டது. அவ்வளவு சிறப்பு. கும்பகர்ணனுடைய சண்டை இருக்க கம்பனுடைய மாஸ்டர் பீஸ். வால்மீகியை பொறுத்த மட்டும் கும்பகர்ணன் சதப்பிண்டான். சாப்பிடுவான், சண்டை போடுவான், செத்து போயிடுவான், கதை பிடிச்சு. இங்க அப்படி கிடையாது. வீராதி வீரன் சண்டை போட்டா வள்ளல் மலர்கரம் விதிர்ப்புற்றான். இப்ப எப்படி சண்டை தெரியுமா? ராமச்சந்திரமூர்த்தி இவன் கையை ஒடிச்சா, ஒரு கை கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் சொன்னா இருக்க கையை விட ஒடிஞ்ச கை தாண்டா ரொம்ப பேரும் கொள்ளுது. உடனே அந்த கையையும் ஒடிச்சுட்டான். இப்ப 2 கையையும் ஒடிச்சாச்சு. சண்டையில் பார்த்தா இப்படி ஆவுன்னு வாயினால கடிக்க ஆரம்பிச்சான். ஒரு காலை ஒடிச்சுட்டான். யோசிங்க, பகுதி பகுதியா போகுது. ஒரு காலை ஒடிச்ச உடனே ஒத்த காலால நொண்டி அடிச்சான். ஒவ்வொரு நொண்டிக்கு ஒரு பள்ளம், ஒரு பள்ளத்துக்கு லட்சம் குரங்கு விழுந்து சாரு. அந்த காலையும் ஒடிச்சுட்டான். 2 காலும் போச்சு, 2 கையும் போச்சு. வீராதி வீரன் இது மட்டும் மிச்சம். ஐயோ, இந்த ராமனுடைய வில்லுக்கு முன்னாலே ராவணன் நிக்க மாட்டானே, எங்க அண்ணனுக்கு இனிமே உதவ முடியாதே. ஐயன் விற்றொழிற்கு 1000 ராவணர் அமைகிறர். ஐயன் ஐயன்னா யாரு? ராமச்சந்திரமூர்த்தி. ஐயன் வில் தொழிற்கு 1000 ராவணர் அமைகிறர். அந்தோ யான் கையும் கால்களும் இழந்தனன், வேரினி உதவலாம் துணை காணேன். நம்மள என்ன சொல்லுவோம்? எங்க அண்ணன் யாரோ ஒருத்தைய பிடிச்சு கொண்டாந்து வச்சதுக்கு நான் அநியாயமா செத்து போறேன் அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். அந்த தம்பி எப்படி சொல்றான்? அரக்கனுக்கு தம்பி, மறந்துடாதீங்க. அயோத்தி தம்பி சொன்னா பெரிய காரியம் இல்லை. இது இரக்கம் என்றொரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்றுளர் பலர் அறத்தின் நீங்கினார். அவன் தம்பி சொல்றான், இராவணர் அமைகிறர். அந்தோ யான் கையும் கால்களும் இழந்தனன், வேரினி உதவலாம் துணை காணேன். இப்படி காட்சி வள்ளல் மலர்கரம் விதிர்ப்புற்றான். சரிதானா? இப்ப ராமனை வள்ளல்னு 4-5 இடத்துல சொல்லியாச்சா? நிறுத்துங்க. இப்ப ராமனுக்கு வள்ளல் பட்டம் கொடுத்திருக்கு. ராமன் வள்ளல் பட்டத்தை கொண்டவன். கொண்டவனுக்கு சிறப்பா, கொடுத்தவனுக்கு சிறப்பா? என்ன சார் இந்நேரம் புரிகிறாப்புல பேசுனீங்க, இப்ப எங்கேயோ போறீங்களே. இவன் கொண்டவன், வள்ளல் பட்டத்தை ஏற்றுக்கொண்டவன். தள்ளறிய பெருநீதி தனியார் முகமண்டும். அந்த பாட்டிலே இப்பிருந்த வள்ளலையே அணையானை விஸ்வாமித்திரரால் வள்ளல் பட்டம். வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் மக்களால் வள்ளல் பட்டம்.
வள்ளல் எய்தவர் பெறுவர் என்றால் வாலியினான வள்ளல் பட்டம். ஆளையா உனக்கு அமைந்தன அந்த பாட்டிலே கம்பனால் வள்ளல் பட்டம். வள்ளல் மலர்கரம் எதிர்ப்புற்றான் கம்பனால் வள்ளல் பட்டம். ராமனுக்கு இத்தனை வள்ளல் பட்டம். அப்ப ராமன் வள்ளல் பட்டத்தை பெற்றான். சரி, கொஞ்சம் தள்ளி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். அசோகவனம், அது அவளுடைய சோகவனம். அசோகவனத்துக்கு என்ன பெருமை? காரைக்குடியில முத்துசிவன் ஒரு பேராசிரியர் 1947 இருந்து அங்கே பேராசிரியர், அருமையான பேராசிரியர், அழகா அசோகவனம் ஒரு நூல் எழுதினார். அந்த நூலில் அழகாக எழுதினார், எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு சோதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக கடவுள் சில பேரை தேர்ந்தெடுப்பார். அது திருநாவுக்கரசராய் இருக்கலாம், இயேசுநாதராய் இருக்கலாம், காந்தியடிகளாய் இருக்கலாம். ஒருவரை தேர்ந்தெடுப்பார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டும். இதுதான் அசோகவனத்தின் மர்மம். சீதாதேவி எவ்வளவு பாடுபட்டா? 12 மாசம் காட்டுல கஷ்டப்படுறா. எங்க? அசோகவனத்துல. இப்போ அசோகவனம், அசோகவனத்திலே சீதாதேவி இருக்கிறாள். சுந்தர காண்டம், எல்லா காண்டத்திலும் சிறப்பு சுந்தர காண்டம். ஏன்? அழகான காண்டம். என்ன அழகான காண்டம்! ராமனே அதுல வரல, கடைசியத்தான் ராமன் தலையை காட்டுறான். அதுல வந்தது பூரா குரங்கு, ஆஞ்சநேயன். என்னங்க அவன அழகு! சுந்தரகாண்டம் 90% ஆஞ்சநேயன், மிச்சம் சீதாதேவி. சீதை ராமனை நினைந்து அழுதாள் அல்லவா, அதுதான் அழகுங்கிறாங்க. அவனோடு இணைந்திருந்ததை விட அவனை விட்டு பிரிந்து அழுதாள் அல்லவா, அந்த சோகம், அதுதான் சுந்தரகாண்டம். எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுபா மாணிக்கனார் திருவாசகம்னா என்னன்னு கேட்டேன். திருவாசகம் சமய நூல்களில் சுந்தரகாண்டம். அருமையான கைதட்டையா, புரியுது அவங்களுக்கு? பிரிஞ்சு மாணிக்க வாசக சுவாமி சிவபெருமான பிரிஞ்சு அழுத அழுகை தமிழ் தானே திருவாசகம். கடவுளே, என்னை விட்டுட்டு போயிட்டே, அநியாயமா கூட இருந்த எனக்கு எல்லாம் சொன்னேன், முடிச்சு பார்த்தேன், என்னை விட்டுட்டு வந்தவங்களை பூரா கூட்டிக்கிட்டு போயிட்டே, நான் என்ன பண்ணேன்? அந்த அழுகை தமிழ், அந்த பிரிவு தானே. அதனாலதான் திருவாசகம் அப்படி மனசு. என்னால் அறியா பதம் தந்தாய், யானதறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யாரென்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயே. என்னை விட்டு விட்டுட்டு போயிட்டியே, நோய்க்கு விருந்தா நான் நிற்கிறனே. எத்தனையோ பசுமாடு மேய்க்கிற, எல்லா மாடு நல்ல மாடு முன்னால போயிடுச்சு, நான் நொண்டி மாடு கடைசியா நிற்கிறேன். கதவை சாத்தி விடாதே, என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. ஏசினும் யான் உன்னை ஏற்றினும் என்படைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய், விட்டுறாதே. அதுக்கு பேரு அழுகை தமிழ். சமய இலக்கியத்தில் சுந்தரகாண்டம் திருவாசகம். அதனாலதான் சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளவு பெருமை. சரி, சுந்தரகாண்டத்துக்கு யாரு எல்லாம்? சீதாதேவியும் ஆஞ்சநேயன் தான். ஆஞ்சநேயன் மேல போயிட்டான், தேடி பார்த்தான், காணாம். எல்லாரையும் பார்த்தான், யாரை தேடி வந்தானோ அந்த சீதையை காணாம். யார் யாரை பார்த்தான்? இந்திரஜித்தனை பார்த்தான், கும்பகர்ணனை பார்த்தான். அதான் பெரிய வேடிக்கை. ஒரு மலையில போய் குதிச்சான். குதிச்ச உடனே ஆஞ்சநேயனை யாரோ இழுத்துட்டாங்க. இழுத்த ஒண்ணும் புரியல, யாரா என்ன இந்த இழுப்பு இழுக்கிறான். திருப்பி தள்ளுறாங்க, திருப்பி இழுக்கிறாங்க, திருப்பி தள்ளுறாங்க. ஆஞ்சநேயனுக்கு என்னடா இவ்வளவு வீராதி வீரன், என்ன யாரு இப்படி இழுக்கிறது, யாரு தள்ளுறது? தம் கட்டி அவங்க அப்பா வாயுதேவனை நினைச்சு ஒரு வழியா மலையை விட்டு கீழே குதிச்சு பார்க்கறான். கும்பகர்ணன் படுத்து கிடக்கிறான். இவன் அவன் நெஞ்சில போய் குதிச்சிருக்கான். மலை அது மூச்சு இழுத்த பொழுது மூக்கு உள்ள போயிட்டான், விட்ட பொழுது திருப்பி வந்துட்டான். போக வர போக வர போக வர
போவாய் வருவாய் புரண்டு விழுந்திறங்கி நாவாய் குளர நடுங்குருவாய் தீவாய் அறவகற்றும் என்போல ஆறுகளியே மாதை இரவகற்றி வந்தாய் கொள் என்று நலவென்பா. அங்கெல்லாம் போகக்கூடாது, நேரம் கிடையாது. அது மாதிரி வேகமா இழுத்துது, போக வர இழுத்துதா பார்க்கிறாங்களே, அப்பா இப்படி ஒரு வீரனா, இவனோட சண்டை ரொம்ப நாளைக்கு கீழே குதிச்சுட்டான். இந்திரஜித்தனை பார்த்தா, ராவணனை பார்த்தா, ராவணன் பக்கத்துல சீதை மாதிரி படுத்து கிடந்த மண்டோதரியை பார்த்து ஐயோ சீதையோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சான். ஏன் கம்பன் இப்படி வச்சான்? இது வால்மீகில இல்லைங்க. மண்டோதரி ராவணன் மனைவி. ராவணன் பக்கத்துல தலையை விரிச்சு போட்டு படுத்து கிடக்கிறான். இவன் போய் பார்க்கிறான், ஐயோ சீதை இல்ல படுத்து கிடக்கிறா. ஏன்? இவன் சீதையை முன்ன பின்ன பார்த்ததில்லை. இந்த ராமன் சொன்னான் பாருங்க, அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டான். இவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ராமன் சொன்னதை நினைச்சுட்டான். மூக்கு இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும், நெத்தி இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், கழுத்து இப்படி இருக்கும், வயிறு இப்படி இருக்கும். இவன் மனசுக்குள்ள ஒரு சீதையை கற்பனை பண்ணிட்டான். போய் பார்க்கிறான், ராவணன் பக்கத்துல அவப்படுத்து தூக்குறான். ஐயோ எல்லாம் அழிஞ்சு போச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு, ராவணன் பக்கத்துல சீதை படுத்து கிடந்தா ராமாயணம் என்னத்துக்கு ஆகிறது? கண்ணீர் விட்டா, அழுதா, தொலைச்சு விடுறேன், இந்த ராவணனை கொள்கிறேன், உலகை அழி இல்லையே. தலையை விரிச்சுன்னு தூங்குறா. அந்த பெண்ணுக்கு அமங்கலம் வரும். ஓ இவள் படுத்து தூங்குபவள் பயன் மகள் மண்டோதரி, நான் சீதைன்னு நினைச்சு ஏமாந்துட்டனே. யாரு? ஆஞ்சநேயனை ஏமாறுறவன். கம்பன் நமக்கு அப்படி ஒரு இடத்தை காட்டுறான். எதுக்காக காட்டுறான்? சீதை இஸ் ஈக்வல் டு மண்டோதரி. ஆமாங்க, மண்டோதரி யாரு? வில்லம் பொண்டாட்டி. சீதை யாரு? வில்லம் பொண்டாட்டி. இவன் தமிழ் வில்லன், அவன் ஆங்கில வில்லன். அவ்வளவுதானே வித்தியாசம். ஆமா, இவன் வில்லன் தானே. ராமன் கையில வில்லு இருக்காதியா, இவனு வில்லன், அவன் உங்க ஆங்கிலத்தில வில்லன். எப்படியோ எடுத்துங்க. என்ன வேகம் பாருங்க. மண்டோதரியினுடைய பெருமையை எங்க நிறுத்தணுமோ நிறுத்தி விட்டான் ஐயா. 1000 சொல்லால் சொல்ல வேண்டியதை விட ஒரு காட்சியினால் காட்டி விட்டான். சரி, நான் கதைக்குள்ள போறேன். எல்லா இடமும் தேடியாச்சு, சீதையை காணோம், வெறுத்து போயிட்டான். இன்னும் அசோகவனத்துக்கு போக ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டனே, இன்னும் காணமே. அந்த ராமன் பார்த்துட்டு வந்துருவான்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த சுக்ரீவன் தூக்கிக்கிட்டு வந்துருவான்னு நினைச்சிட்டு இருப்பான். 2 பேரும் மனசு. ராமனுக்கு தெரியும், இவன் கூப்பிட்டாலும் சீதை வரமாட்டாள், பார்த்துட்டு வந்துடுவான். சுக்ரீவன் அது நம்மால் மறக்கப்படாது. கூட்டாக வந்துடுவா, கூட்டிக்கிட்டு வந்துடுவேன். அந்த புத்தி அப்படித்தான் சொல்லும். தூக்கிக்கிட்டு வந்துடுவேன் நினைக்கும். நான் 2ம் பண்ணலையே. அவன் பார்த்துட்டு வருவான்னு நினைச்சான், இவன் தூக்கிக்கிட்டு வருவான்னு நினைச்சான். நான் 2ம் பண்ணலையே. இதை சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. என்ன, நான் முட்டாள். கம்பன் இல்லை. கம்பன் என்ன தெரியுமா பண்ணா? இத அழகா விரிச்சான். 2 கீழ 3 எழுத்துல வித்தியாசப்படுத்த. ஒரு எழுத்து இல்ல, 2 கீழ 3 எழுத்து. 2/3 of a letter. கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன். காகுத்தன்னா ராமன். கண்டு வரும் என்றிருக்கும், கண்டுன்னா பார்த்துட்டு வர. கவிகுலக்கோல், குரங்குகளின் தலைவனான சுக்ரீவன் கொண்டு வரும் என்றிருக்கும். கண்டு கொண்டு எத்தனை எழுத்து வித்தியாசம்? கானாவும் கோனாவும். கோனாவுக்கு ஒரு கொம்பும் காலு. அதான கோனாவில் ஒரு கொம்பு, காலு, ஒரு காணம். கானாவில் 1. 2/3 of a letter. 2 கீழ 3 எழுத்த வச்சுக்கிட்டு 2 பேரும் மனசை வித்தியாசப்படுத்திட்டாங்க. அதனாலதான் நாமக்கல்லார் சொன்னார், இன்னொரு கம்பன் வருவானோ, இப்படி இங்கவி தருவானோ. என்ன சார், ஒரு அரிசியில சித்திரம் தீட்டு விட்டானே. நம்மளுக்கு இமயமலை இருந்தாலே சித்திரம் தீட்ட முடியலையே. ஒரு அரிசியில சித்திரம். கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன், கவிகுலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும். யான் இழைத்த கோடிதுவால் புண்டரிக நயனத்தான்பால் இனியான் போவேனோ. விண்டவரோடு உடன் வீயாது யான் வாழா விழிவேனோ. நானும் செத்து போயிடக்கூடாதா? ஐயோ
ராமனை எந்த முகத்தோட போய் பார்ப்பேன், அவளை பார்க்கலன்னு நான் சொல்ல முடியுமா? தவிக்கிறான், நிமிந்து பார்க்கிறான், கால தேய்க்கிறான். அசோகவனம் தெரிஞ்சிருச்சு. சே, இந்த இடத்துக்கு இன்னும் போகலையே. வேகமா வந்தான், சிம்சுபாபரத்துல உட்கார்ந்தான், கீழே குனிஞ்சா பார்த்தா மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கிறான். இது மகாலட்சுமி. அப்போ அந்த ராமன் மகாவிஷ்ணு. இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யாரை வச்சு யாரை கன்ஃபார்ம் பண்றது? தேவனே அவன், இவள் கமல செல்வியே, இவ மகாலட்சுமி அப்படின்னா அந்த ஆளு மிஸ்டர் ராமன் பெருமாளாத்தான் இருக்கணும். அம்மா புரியுதா உங்களுக்கு? நம்ம வீட்டுக்கார அம்மாவை நல்ல புடவையெல்லாம் கட்டி கழுத்து நிறைய வைரத்தை போட்டு கூட்டிக்கிட்டு போறோம். நடந்த நிகழ்ச்சிங்க, ஒரு பணக்காரர் முன்னால போனார். நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. போன உடனே ஒரு ஆள் கேட்கிறான், இவர் அவரா இருக்குமோ தெரியல. ஆளு சும்மா வாராரு, தெரியல. போயாச்சு. பின்னால ஒரு அம்மா வரும், 50,000 ரூபாய் பட்டு புடவை, கழுத்தையே காணோம், வைரமா இருக்கு, அவ்வளவு வைரம். பக்கத்துல வந்து இவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருச்சு. இந்த அம்மா அதுதான் அப்படின்னா நிச்சயமா அவரு தான் இவரு. நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படி யாரை வச்சு யாரை மதிக்கணும்? மனைவியை வச்சு கணவன். அதுக்காகத்தான் பொண்டாட்டிக்கு நல்ல நகை வாங்கி போடணுமா வேண்டாமா? நமக்கு பெருமை என்னமா? என்ன நல்ல கை தட்டுங்க உங்களுக்கா? நான் அதுக்காக எங்கே பாட்டை பாருங்க. தேவனே அவன், ஏன்னா இவள் கமலட்சுமியே, இவ மகாலட்சுமி. எங்க அப்பா அப்பவே சொன்னார், யாரை பார்க்கும் பொழுது உனக்கு புல்லரிக்குமோ, யாரை பார்க்கும் பொழுது கண்ணீர் வருமோ, யாரை பார்க்கும் பொழுது மெய்மயிர் சிலிர்க்குமோ, விதிர் விதிர் பெய்துவாயோ, அவர்தான் மகாவிஷ்ணு நினைச்சுக்கோ அப்படின்னு எங்க அப்பா வாயு பகவான் அன்னைக்கு சொன்னார். இந்த ராமனை பார்த்த பொழுது அதெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் என்னால தீர்மானிக்க முடியல. சீதையை பார்த்தேன், இவ மகாலட்சுமி, அதனாலே அவன் மகாவிஷ்ணு. இதுதான் ஆஞ்சநேயனுடைய கேரக்டர். முக்கியமான இடத்துக்கு இப்ப வர்றேன். கீழே இறங்கணும், மேல நிக்கிறான். ராமனை வந்துட்டான், வந்து காலில் விழுந்தான். யாரு காலில்? சீதை காலில். தோற்பித்தீர் மதிக்கு மேலி சுடுவித்தீர், அனங்க வேளை ஆர்ப்பித்தீர். என்ன பாடுபடுறான்? எல்லாம் எனக்கு மன்மதன் பயந்தவன், இப்ப மன்மதன் என்னை விரட்டுறா, இந்த சந்திரன் என்ன கொல்றா, நான் என்ன பண்றது? என் ராஜ்யத்தை கொடுக்கிற காலில் விழுந்தான். திரும்பறான். வித்தக வில்லினார்க்கு விளையாடுவதற்கு ஏற்ற சித்திர இலக்கமாகும். உனக்கு 10 தலை, வில்வித்த தெரியாதவன் அம்பு விட்டா கூட 3வது தலையை குறி வச்சா 7வது தலை மாட்டீங்க. ஆமாங்க, தலை வரிசைக்குள்ள இருக்கு 10 தலை. இப்ப எனக்கு அம்பு விட தெரியாது. வில்ல பிடிச்சுக்கிட்டு அம்ப விடுறதா, அம்ப பிடிச்சுக்கிட்டு வில்ல விடுறதா எனக்கு தெரியாது. சொல்லி கொடுத்தாங்க, விட்டேன். 3வது தலைக்கு விட்டா அவன் என்ன பண்ணாலும் ஒரு தலையாவது மாட்டிக்கு போடுது. ஒரு தலை சரிதானே? ஒரு தலை மாட்டிக்க மாட்டியா? உனக்கு 10 தலையிடா. வில்வித்த தெரியாதவன் கூட அம்பு விட்டா மாட்டிக்குவேன். எங்க ராமனுக்கு இது சித்திர இலக்கமாகும். டார்ஜெட்ரா, ஒத்த தலையின் டார்ஜெட். சொல்லி சொல்லி அடிக்க போறான். இங்க சொல்றான், இந்த கம்பன் நினைவாற்ற சக்கரவர்த்தி. 10,000 பாட்டு ஒரு இடத்துல வைக்கிறான். இந்த ராமன் தோத்து போட்டான்ல, தோத்து போன உடனே யோசிக்கிறானா, ஐயோ நான் தோத்து போயிட்டனே, ஒரு மனுஷனுக்கு தோத்து போயிட்டனே, என்னை பார்த்து வானுலக மக்கள் சிரிப்பார்களே, மண்ணுலக மக்கள் சிரிப்பார்களே, யாரையெல்லாம் நான் வெற்றி கண்டேனோ அவர்களெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பார்களே என்று அதற்கு நாணப்படலையா. அப்ப எதுக்கு தலையை குனிஞ்சுக்கிட்டு போனேன்? அந்த பொம்பளை பிள்ளை சிரிக்குமேன்னு தலையை குனிஞ்சா. எப்படி அன்னைக்கு சொன்னாலே, உன் தலைக்கு அவனுடைய அம்பு சித்திர இலக்கம் என்னாலே, வான் நகம் மண்ணுமெல்லாம் நகும்
நெடுவயிரத்தோளால் நான் நகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். அப்ப எதுக்கு நாடினார்? வேல் நகும் நெடுங்கண். அவ கண்ணை பார்த்து வேல் வெட்கப்படும். வேல் நகும் நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவடென்றே நாணத்தால் சாம்புகின்றான். ஜானகி சிரிப்பாளே, அன்னைக்கு சொல்லிட்டாளே. இருங்க, ராவணன் வந்தான், காலில் விழுந்தான், கும்பிட்டான், போயிட்டான். இவன் துரும்ப கிள்ளி போட்டான். இப்ப இவளுக்கு வராத எண்ணமெல்லாம் வருது. மேல இருந்து ஆஞ்சநேய சாமி மந்திரம் சொன்னார். எல்லாரும் தூங்கிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. ஒரே ஒருத்தி தான் பக்கத்தில் படுத்து கிடந்தவ இவளுக்கு. அவ யாரு? விபீஷணன் பொண்ணு திரிஜடை. இவ பயந்து போய் அவளை எழுப்பிட்டான். எழுப்பின உடனே அவ என்னன்னு கேட்டான். இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்தது கூட ராமருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் இங்கே இருக்கேன்னு அவருக்கு யாரு சொல்லுவான்? இந்த பாரு, நான் இப்போ ஒரு கனவு கண்டேன். கனவா? என்ன கனவு சொல்லு. அதாவது ஒரு மயிலை தேடி, ஒரு மானை தேடி 2 சிங்கங்கள் வருகின்றன. எங்க அப்பா விபீஷணன், எங்க பெரியப்பா ராவணேஸ்வரர், ராவணேஸ்வரனுடைய அரண்மனையிலே இருந்து ஒரு அழகான பொண்ணு 1000 தீபங்களோட புறப்பட்டு எங்க அப்பா விபீஷணனுடைய அரண்மனைக்கு வருகிறாள். அரக்க மாதருடைய தாலிகள் அவையே கடந்து விடுகின்றன. என்னுடைய பெரியப்பா ராவணேஸ்வரன் சிவப்பு துணியை கட்டிக்கொண்டு தெற்கு நோக்கி கழுதை பூட்டிய தேரில் தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு போறான். புரியுதா? கடைசி காலத்துல நல்ல எண்ணெயை தேய்ச்சி கொடுப்பாட்டுவாங்க, அப்பதான் எரியும். ஆமா, எரியணும்ல. மேல இருந்து கீழே வரைக்கும் அது வரைக்கும் எண்ணெயை காட்டாதவன் கூட அன்னைக்கு நல்ல எண்ணெயை தேய்ச்சி கொடுப்பாட்டிருக்கான். நல்லா எரியணும், இவன் திரும்பி வந்துடக்கூடாது. அவதான அர்த்தம். தண்ணீரை போய் 3 முங்கு ஏன் போடுறான்? வரப்படாதுன்னு போடுறான். நீரினில் மூழ்கி நிலை பொழிந்தாரே திருமந்திரம். சரி, இப்படி ஒரு கனவு கண்டேன். அப்புறம் அந்த மான் யாரு? அந்த மயில் யாரு? அந்த 2 சிங்கக்குட்டி புலி யாரு? தெரியல. நீ அதுக்குள்ள எழுப்பி விட்ட. அப்படியா? பரவாயில்ல அம்மா, தூங்கி மிச்ச கனவையும் கண்டு சொல்லு. என்ன அதென்ன ஆனந்தவன் தொடர்கதையா? அடுத்த வாரத்தில் இருக்கு. இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். இன்னமும் துயில்க, எங்க வந்து நம்ம மனசை தூண்டி படுறா பாருங்க. இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். தூங்கிட்டான். சீதை தூக்கு போட்டுக்க போறா. ஆஞ்சநேய சுவாமி அந்த நேரம் பார்த்து ராமநாமத்தை சொன்னார். ஏன்னா மணி 8:10, அதனால வேகமாத்தான் சொல்லுவார். ஐயோ, இவ சீதை இல்லை, மயன் மகள் மந்தோதரி. ராவணன் மனைவி தலையை விரிச்சு போட்டு தூங்குறா. என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கணும், தலையை விரிச்சு போட்டு தூங்க கூடாது. ஒரு சின்ன ஒரு பின்னல் போட்டு இழுத்துக்கணுமா. தலையை விரிச்சு போட்டு தூங்கி நடப்போம். அவளுக்கு முன்னால ஆஞ்சநேய சுவாமி நிற்கிறார். அம்மா, தோல்ல எரிச்சோ கொண்டு போய் ராமன்ட்ட அப்படிங்கிறதுக்குள்ள விட்டுற. ஏண்டா ஆஞ்சநேயா, இந்த அசோகவனத்தில் உள்ள காய் கனி எதையாவது சாப்பிட்டியா? என்னம்மா சம்பந்தம் இல்லாம கேட்கிறியே? இல்ல, அந்த ராவணன் திருடே. ராமனுக்கும் தம்பிக்கும் தெரியாமல் என்ன திருடிட்டு வந்துட்டான். நீயும் அதே மாதிரி இங்க இருந்து என்ன யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போனா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? யாரு வீட்டுல சாப்பிடுறோமோ அவன் பாவ புண்ணியம் நம்மளை சேரும். ஒருவேளை அந்த திருட ராவணனுடைய அசோகவனத்து கனியை சாப்பிட்டதுனால உனக்கும் திருட்டு புத்தி வந்தது ஒரு நாள். இது கம்பன்ல இல்லை, வடநாட்டு ராமாயணம். சரி, முடிஞ்சு வரமாட்டேன். ஒரு பாட்டு படிக்கிறான். சீதாதேவிக்கு அந்த ஒத்த பாட்டு வரும். ஆஞ்சநேயா, இந்த ராவணே, இந்த கும்பகர்ணே, இவங்கெல்லாம் எனக்கு தூசி மாத்திரம். நினைச்சென்ன எரிச்சு விடுவேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெரிய அப்படிங்கிற திருக்குறளுக்கு இது விளக்கம். அந்த மாக்கள் இலங்கையதாகுவோம்.
மாக்கள் விளங்குகிறார். எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், ஒரு வார்த்தையில சுட்டு விடுவேன். உங்க ராமனுக்கு வில்லு வேணும், சுக்ரீவன் வேணும், நீ வேணும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என் சொல்லினால் சுடுவேன். அப்ப ஏம்மா சுடாம உட்கார்ந்து இருக்கிற? சுடணுமா இல்லையா? இந்த தோசையை சுட்டுக்கிட்டு இருந்த 10 மாசமா கேட்பானா இல்லையா? ஏன் சுடல? அழகா சொல்றா. அப்படி சுட்டால் அது ராமன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். நாளைக்கு 4 பேர் என்ன சொல்லுவான்? ராமன் பண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டா, அவளா தப்பிச்சு வந்துட்டா, இவன் கையில கோதண்டா பெருந்தண்டம். வில்லு போயிருமில்ல. நான் என்ன சொன்னேன்? ராமன் வில்லுக்கு மாசுன்னு சொன்னா கம்பன் கெட்டிக்காரன், ராமன் சொல்லல. சீதை ராமன் பேரை சொல்ல மாட்டான், தெரிஞ்சுங்க. 99% வேற மாதிரி தான் சொல்லுவான். இப்ப அந்த பாட்டை சொல்றேன். அல்லல் மாக்களில் அங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லினாற்றற்கு. ராமன் அல்ல, யாரு? தூயவன். மனத்தினாலும் சொல்லினாலும் உடம்பினாலும் நினைப்பினாலும் வாட்டினாலும் தூயவன் வில்லினாற்றலுக்கு மாசென்று வீசினேன். புரிஞ்சுதா? இப்ப சீதைக்கு சந்தோஷம். அவன் கொடுத்த கனையாடிய வாங்குறா, மோதிரத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டா, கண்ணீரால் குளிப்பாட்டினான். ஏன்? வஞ்சகர் ஊருக்கு வந்துருச்சே, அழுக்கு பற்றப்படாதே அப்படின்னு அதை கண்ணீரால குளிப்பாட்டினான். இப்போ ஆஞ்சநேயனை நிமிர்ந்து பார்க்கிறான். இவன் குனிஞ்சு நிற்கிறான். அருமையான ஒரு பாட்டு. இந்த ராமனை எத்தனை இடத்துல வள்ளல் வள்ளல் வள்ளல்னு கம்பன் சொன்னான் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்தேன். இப்போ சீதாதேவி ஆஞ்சநேயனை பார்த்து வள்ளலேன்னு பட்டை இவனுக்கு கொடுக்க வரான். ராமன் வாங்கிக்கிட்டான், சீதை கொடுக்க போற. பாட்டை கேளுங்க. பாடிய பனைத்தோள் வீர, நல்ல தோளுக்கு சொந்தக்காரன், துணையிலேன் பரிவு தீர்த்த வாடிய வள்ளலே, என் துன்பத்தை மாற்றினாயே நீ தாயா வள்ளல். வள்ளல்னா யாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினவருக்கு வள்ளலார்னு பேர். அடுத்தவன் துன்பத்தை கண்டு எவன் ஒருவன் இறங்குகிறானோ அவனுக்கு வள்ளல்னு பேர். பாடிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாடிய வள்ளலே யான் மறுவிலா மனத்தேன் என்னில். நான் குற்றமில்லாதவன் என்பது உண்மையானால் ஊழிவோர் பகலா என்னும் யாண்டலாம் உலகம் ஏழும் ஏழும்பி உற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றாள். 14 உலகங்களும் இருக்கிற வரைக்கும் நீ இரு, இன்று போல் இரு. அங்கதான் சீதை. இப்ப நம்மளா இருந்தா வாழ்த்துறது எப்படி வாழ்த்துவோம்? ஒரு சின்ன பையன் என் காலில் விழுந்து கும்பிட்டேன், என்ன சொல்லுவேன்? நல்லா படிப்பு வரட்டும். சரி, நல்லா படிச்சுட்டேன், +2 பாஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், MBBS சீட்டு கிடைக்கட்டும் வாழ்த்திட்டேன். MBBS சீட்டு கிடைச்சிருச்சு, முடிச்சு வந்து நிற்கிறேன், நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கட்டும். கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனும் பொண்டாட்டியும் வந்து நிற்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் பிறக்கட்டும். இல்லாத சொல்லித்தானையா வாழ்த்துவேன்? இந்த ஆஞ்சநேயன் கிட்ட என்ன இல்லை? ராமனே இவன் மடியில இருக்கிறான், அப்ப இவன்கிட்ட என்ன இல்லை? நவ வியாகரண பண்டிதன். உங்களுக்கு தெரியுமா? ராமனுக்கு இல்லாத பெருமை ஆஞ்சநேயனுக்கு உண்டு. ராமாயணத்துல ராமனுக்கு விஸ்வரூபம் கிடையாது, கிருஷ்ணனுக்கு உண்டு. பாரதத்துல ஆஞ்சநேயனுக்கு விஸ்வரூபம் உண்டு. இவன் அப்படிப்பட்ட தொண்டன். இவனுக்கு என்ன செய்யலாம்? இவனுக்கு எவ்வளவு பெருமை? என்ன சொல்லி வாழ்த்துவது? இல்லாதது ஒண்ணுமில்லப்பா, எல்லாம் இருக்கு. அதனால இன்று போல் என்றும் வாழ்க. வேற சொல்ல வழியில்ல. இன்னைக்கு நல்லா இருக்கிற, நல்லா இரு. வாடிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாடிய வண்டலேயான் மறுவிலா மனத்தேன் என்னில் ஊழிவோர் பகலா என்னும் யாண்டலாம் உலகம் ஏழும் ஏழும்பி முற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றாள். நிறுத்துக்க, முடிக்க போறேன். இத்தனை வள்ளல் பட்டம் வாங்கினானே ராமன்,
அவன் ஒரு பக்கம். ஆஞ்சநேயனுக்கு வள்ளல் பட்டம் கொடுத்தாலே சீதை, இவள் ஒரு பக்கம். அவன் கொண்டவன், இவள் கொடுத்தவள். அவன் இவளை கொண்டவன், வள்ளல் பட்டத்தை கொண்டவன். இவள் அவனுக்கு தன்னை கொடுத்தவள். இவள் ஆஞ்சநேயனுக்கு வள்ளல் பட்டத்தை கொடுத்தவள். கொண்டவனுக்கு பெருமையா, கொடுத்தவனுக்கு பெருமையா? சொன்னா மணி 8:25 ஆயிடும். நான் 8:25க்கு நிறுத்தலைன்னா வரதராஜன் ஐயா கழுத்தை முடிச்சிருவார். நாமா நீங்க நிறுத்தணும். நான் அந்த நேரத்துக்கு பேசலாமா? ஆகா, பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். யாருக்கு பெருமை? ஆஞ்சநேயன் புறப்பட்டு இங்க வந்துட்டான். நம்ம ராமச்சந்திரமூர்த்தி காத்து கிடக்கிறார். வடக்கில போனவன் வந்துட்டான், மேற்கில போனவன் வந்துட்டான், கிழக்கில போனவன் வந்துட்டான். ஐயோ, தெற்கில போன முக்கியமான ஆட்களை காணமே. அந்த ராவணேஸ்வரன் தெற்கில தூக்கிட்டு போனதா ஜடாயு சொன்னானே. தெற்கில போனவங்க யாராரு? அங்கதன் போயிருக்கிறான், ஜாம்பவான் போயிருக்கிறான், ஆஞ்சநேயன் போயிருக்கிறான். திரும்ப வரணும். அவங்க சொல்ற வார்த்தையிலேயே உயிர் நிக்குது. தெற்கு நோக்கி உட்கார்ந்து இருக்கான். ஆஞ்சநேயன் வேகமா வந்தானா, ஒரு பார்வை பார்த்தானா, காலில் விழுந்து கும்பிடணுமா வேண்டாமா? கும்பிடல. ஒரு எபவுட்டான் அடிச்சேன். சடார்னு அந்த பக்கம் கும்பிட்டுட்டேன். இது என்ன, நாம் மலை மாதிரி இங்கே உட்கார்ந்து இருக்கேன், எம்பக்கம் காலை நீட்டி எதிர்த்தாப்புல தலையை வச்சு கும்பிடுறிய அறிவு இருக்கா? நான் நடந்து அப்படித்தானே சொல்லுவேன். ஆனால் ராமன் கண்டுபிடிச்சு விட்டான். சந்தோஷம். கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணர்வு கொள்கையா. கற்பும் நன்றுன்னு கண்டுபிடிச்சா. கும்பிடுறான்ல, என்ன கும்பிடாம எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த நெல்லை கொட்டிட்டா இன்னும் கொஞ்சம் நெல்லை கொட்டணும்னா குலுக்கி விடுவான். இப்ப குலுக்கியாச்சா, மிச்ச நெல்ல கொட்டலாமா? என்ன சொன்னா, கண்டனன் கற்பினுக்கடியை ஏன் கண்களால்? ராமா, சீதை இப்படி இருப்பாள்னு நீ சொன்ன. நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி, பொம்பளைங்களை பார்த்தா பார்க்காதவன். நான் ஒரு உருவத்தை கற்பனை பண்ணிக்கிட்டேன். இந்த உருவம் தான் சீதாதேவின்னு நினைச்சுட்டு போனேன். அவன் 10 மாசமா சாப்பிடாம இருக்கான், தூங்காம இருக்கான். அப்படியே இருப்பா. கந்தர் சஷ்டியில 6 நாளைக்கு பட்னி இருந்தா 7ஆம் நாள் கண்ணுக்குள்ள உலக்கு அரிசி கொட்டலாம் போல. ஆமா, பட்னி இருந்தா மாறி போகுமா இல்லையா? தூங்கல, சாப்பிடல. ஏன் தூங்கல? சீதை ஏன் தூங்கல? எல்லா சௌரியமும் பண்றானே, ஏன் தூங்கல? கிருபானந்த வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார். ஒரு இடத்துல என்ன கொண்டே உட்கார வச்சாங்க, மாடியில உட்கார வச்சாங்க. அந்த ஆள் வந்தாரு, சாமி இந்த இடம் நல்லா இருக்கு, ஏசி போட்டிருக்கேன், சந்தோஷம். கட்டில் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடெல்லாம் இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தண்ணீர் வெந்நீர் எல்லாம் இருக்கு. இங்க இளநீர் இருக்கு, பன்னீர் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. போட்டு பார்த்துங்கோ, நிம்மதியா இருங்கோ, ராத்திரி நல்லா தூங்குங்கோ. சரி, ஏறி படுத்துக்கிடுங்க சாமி. படுத்தேன். போனவன் திரும்பி வந்தான். வாரியார் சொல்றாரு, என்னன்னு கேட்டேன். சாமி, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன? ராத்திரி 12 மணி சுமாருக்கு ஒரு கருணாக வந்தாலும் அது தூக்கம் வருமா? கருணாகம் 12 மணிக்கு வருதோ, சீக்கிரமா வருதோ, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி 10 நிமிஷம் லேட்டா வருதோ? யாருக்கா சொல்ல முடியுமா? ராவணன் என்ற கருணாகம் எப்பொழுது வருமோ என்று தெரியாமல் ராத்திரி பகல தூங்காமல் இருந்தாள். உடம்பு எப்படி இருக்கு? மாறி போச்சு. இவன் போய் பார்க்கிறான், சீதையை காண யாரோ ஒருத்தி உட்கார்ந்து இருக்கான். அப்புறம் தான் யோசிச்சான். கிட்டக்க வந்தா, கண்ணை பார்த்தா. ராமா, அவ கண்ணை பார்த்தனா கண்ணுக்குள்ள ஒன்ன பார்த்தேன். அதனாலதான் கணவன் பேரமா. புருஷன் எங்கே இருக்கணுமா? கண்ணுக்குள்ளே இருக்கும். கண்ணவன் கண்ணுக்குள்ளே இருக்கும். சீதாதேவி ராமனை பார்த்தாள்ல, இந்த நடந்து போற பொழுது பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டாளாம். தோழி கேட்டாளாம், அவன் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கான், ஏன் கண்ணை மூடிக்கிட்டே? இல்லை,
கண்ணு வழியாத்தானே உள்ள போனா, வெளியே போக கூடாதுன்னு கதவை சாத்தி விட்டேன். கண் வழி நுழைந்த கண்வனே கொலாம். என்ன சொன்னா? கண்டனன் கற்பினு கடியை என் கண்களால இல்லை, அவள் கண்களால். அவள் கண்ணை பார்த்தேன், கண்ணுக்குள் உன்னை பார்த்தேன், ராமா கண்டு கொண்டேன். இப்பத்தான் நான் அந்த கடைசி இடத்துக்கு வர்றேன். நிமிர்ந்தா, நீ சீதையை பார்த்தில்ல? பார்த்தேன். நல்ல தெளிவா சொல்லு. விற்பெருந்தடந்தோள் வீர, விற்பெருந்தடந்தோள் வீர, அந்த வில்லுக்கு தகுந்த அகலமான தோளை பெற்றவன். வீங்கு நீர் இலங்கை வெற்பின் நற்பெருந்தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன். நான் சீதையை பார்க்கிறேன். என்னடா இந்நேரம் பார்த்தேன் பார்த்தேன்னு இப்ப பார்க்கலங்கிறியேண்டா? சஸ்பென்ஸுக்கு ஒரு எல்லை இல்லையா? பார்க்கல. அப்ப எதை பார்த்தேன்? இற்பிறப்பென்பதொன்றும் உயர்ந்த குடிப்பிறப்பை பார்த்தேன். இரும்பொறை என்பதொன்றும் பூமிக்கு சமமான பொறுமையை பார்த்தேன். கற்பெனும் பெயரதொன்றும் கற்பை பார்த்தேன். இந்த மூன்றும் கடிநடம் புரிய கண்டேன். இலங்கை வெற்பின் நற்பெருந்தவத்தளாய நங்கையை கண்டேன் நல்லேன். நங்கையை கண்டேன் நல்லேன். நான் நன்மை பண்ணவன், அதனாலதான் நீ பார்க்காத சீதையை நான் பார்த்தேன். அப்ப தவம் பண்றதை நீ பார்த்தியா? நீ கல்யாண சீதையை பார்த்தேன், நீ ஜனகன் மகளை பார்த்தேன். தவம் பண்ற சீதையை நீ பார்த்தியா ராமா? நீ பார்க்கல. காணலூற்றிலன் அவன் கமல கண்களால் நாம் பார்த்தேன். விற்பெருந்தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பின் நற்பெருந்தவத்தளாய நங்கையை கண்டே நல்லேன். இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கடிநடம் புரிய கண்டேன். அவ யாரு தெரியுமா? உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும், உன் பெருந்தேவிங்கிற உரிமை அந்த தசரத சக்கரவர்த்தி மண் பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும், மிதிலை மன்னன் தன் பெரும் தனகை தனையை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றாள். சீதை யாரு? உனக்கு மனைவி, உங்க அப்பாவுக்கு மருமகள், உங்க மாமனாருக்கு மகள். எனக்கு யார் தெரியுமா? ராமா, நீ எனக்கு தெய்வம், அவள் எனக்கு பெருந்தெய்வம். என் பெருந்தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி. முடிவுரை புரியுதா? வள்ளல் பட்டத்தை வாங்கின ராமன் ஆஞ்சநேயனுக்கு தெய்வமா. வள்ளல் பட்டத்தை கொடுத்த சீதை இவனுக்கு பெருந்தெய்வமா. சொல்லுங்க, கொடுக்கிறது தேவதையா கொள்வது தேவதையா? கொடுக்கிறது தான் தேவதை. கொடுக்கணும். முடிக்கிறேன். ஆஞ்சநேயன் ராமனை விட சிறியவன் அப்படின்னு அவன் சொல்றான். நீ யாரு? நான் தானே. சீதை கேட்கிறான், நான் தானே இந்த சுக்ரீவன் கிட்ட எடுபுடி வேலை பார்க்கிற ஆள்ல நான் ஒருத்தன். இவன் மந்திரி. எடுபுடி வேலை, ஏவல் கூவல் பணி செய்வேன். டேய் காப்பி விடா, இந்த சேர தூக்கி போடு. ஐயா வந்திருக்காரு, காக்கதவை சாத்து. இந்த வேலை பார்க்கிறவன் ஐவன் ஒரு அமைச்சன் தன்னை தாழ்த்தி கொண்டான். எங்க ஊர்ல அமைச்சன் விட்டு பியூன் அமைச்சனை விட அதிகமாக அமைச்சரை சமாளிக்கலாம், பியூனை சமாளிக்க முடியாது. ஏவல் கூவல் பணி செய்வேன். அப்ப ராமனை விட அனுமன் சிறியவன். அனுமன் இஸ் ஈக்வல் டு ராமன். ஏன்? ராமனு வள்ளல், அனுமனு வள்ளல். பட்டம் கொடுத்தாள் சீதாதேவி. ராமன் இஸ் ஈக்வல் டு அனுமன். இப்ப மூணாவது வர்றேன். அனுமன் இஸ் மோர் தேன் ராமன். அதான் நம்ம முடியும். ஆஞ்சநேயன் ராமனை விட பெரியவன். என்ன சார் அநியாயமா இருக்கே? ராமனை விட பெரியவனா? ஆமா. கடைசி காட்சி முடிக்கிறேன். அவ்வளவுதான் கடைசி காட்சி. எல்லாருக்கும் எல்லாம் பட்டாபிஷேகம் முடிச்சு போச்சு. எல்லாம் வாங்கிட்டாங்க. சுக்ரீவனுக்கு முத்துமாலை, விபீஷண ஆழ்வானுக்கு சிறகத்து பெருமாள், அங்கதனுக்கு உடைவாள், எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் போயிட்டாங்க. சபை காலி. ஒரே ஒருத்தன் அந்த ஓரத்துல நிக்கிறான், தலையை குனிஞ்சு விட்டு நிக்கிறான். இங்க சீதையும் ராமனும். சீதை ராமனை பார்க்கிறான், ராமன் சீதையை பார்க்கிறான்.
இந்த ஒருத்தன் நிற்கிறானே, அவனுக்கு என்ன பரிசு கொடுக்கிறது? ராமன் கேட்கிறான். சீதை சொல்றா, அவனுக்கு பரிசு கொடுக்க உங்களாலையும் முடியாது, மகாலட்சுமியான என்னால முடியாது. என்ன பேசுறாங்களா? கண்ணால எல்லாம், கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் இப்பவும் என்ன பயனும் இல்லை. ரெண்டு பேரும் என்ன பரிசு கொடுக்கிறது? என்ன கொடுக்க முடியும்? உங்களுக்கு உயிரை கொடுத்தவன் அவன் ஆஞ்சநேயன், எனக்கு உயிரை கொடுத்தவன் அவன். உங்க தம்பி லக்ஷ்மணன் மயங்கி கிடந்த பொழுது உயிரை கொடுத்தவன் அவன். பரதன் அக்கினியிலே விடாமல் தடுத்து உயிரை கொடுத்தவன் அவன். நீங்க அத்தனை பேரும் தசரத சக்கரவர்த்தியின் பிள்ளைகள் என்பது பழைய கதை. ஆஞ்சநேயன் பிள்ளைகள் அதுதான் புதுக்கதை. நானா பேசுறேன் கம்பன், இந்த கைதட்டு பூரா சத்தியமா கம்பன் இருக்கேன். என்ன கொடுக்கிறது? ராமன் எந்திரிச்சான், விறுவிறுன்னு பக்கத்துல போனான். அவன் கும்பிட்டு நிற்கிறான். ஒரே ஒரு 2 வரி கூட வரல, 1.5 வரி. போருதவிய தின்தோளால் பொருந்துர புல்லுக, போர்க்காலத்தில் உதவி செய்தாயே அந்த தோள்களால் ஆஞ்சநேயா என்னை அணைத்துக் கொள். கடவுள் வந்தா என்ன செய்யணும்? இருக அணைச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. மாணிக்க வாசக சாமி சொல்ற, நெக்கு நெக்கு உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பதென்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. கடவுள் கிடைச்சா விட்டுறக்கூடாது, இருக கட்டி பிடிச்சணும். என்ன கேட்கிறா? ஆஞ்சநேயா நீ என்னை கட்டி தழுவிக்கொள். முடிக்கிறேன். ஆமா, ராமன் தழுவுறதா ஆஞ்சநேயன் தழுவுறதா? பெரியவங்க தான் சின்னவங்களை தழுவணும். என் பேரனை நான் தழுவினால் பாசம். என் பேரை என் கழுத்தை கட்டி பிடிச்சு தாத்தா நான் எக்ஸ்கர்ஷன் போறதுக்கு 2000 ரூபாய் கேட்கிறான். ஆமா, அதனுக்கு அர்த்தம். யாரு யாரை தழுவணும்? பெரியவனாகிற ராமன் சிறியவனாகிற ஆஞ்சநேயனை தழுவணும். ராமன் என்ன சொல்றான்? ஆஞ்சநேயா நீ என்னை தழுவிக்கொள். ஏன் தெரியுமா? பெருமையினாலே, தொண்டினாலே, அறிவினாலே, ஆற்றலினாலே, பக்தியினாலே, தியாகத்தினாலே நீ என்னை விட பெரியவனாகிவிட்டாய். நீ என்னை தழுவி. திருச்சி ராதாகிருஷ்ணன், திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொன்னா நான் யாரு? இப்ப சொல்லுங்க, யாருக்கு மரியாதை ஜாஸ்தி? ஆஞ்சநேயனுக்கு. ராமனுக்கு வள்ளல் பட்டம் பல பேர் கொடுத்தாங்க. சீதாதேவி ஒரே ஒருத்தனுக்கு வள்ளல் பட்டம் கொடுத்தான். அவன் பெரிய ஆளாயிட்டான். கடைசி காட்சி முடிஞ்சுது. ஆஞ்சநேயனை பார்த்து ராமர் கேட்கிறார், இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிட்டேன் ஆஞ்சநேயா, இப்ப நான் வைகுண்டம் போறேன், வர்றியா? ஆஞ்சநேயன் கேட்கிறான், ராமா வைகுண்டத்தில் எப்படி இருப்பேன்? ராமனா இருப்பியா? சீதை இருப்பாள? மாட்டேன். அப்போ நாராயணமூர்த்தியா இருப்பேன், ஆழ்வார்கள் இருப்பார்கள், நித்திய சூரிகள். இந்த பாரு, நான் வரல, எனக்கு ராமன் போதும். எனக்கு ஒரு நாராயணமூர்த்தி வேண்டாம், நித்திய சூரி வேண்டாம், எனக்கு ஆறு வேண்டாம், எனக்கு ராமனும் சீதையும் போதும். நான் இந்தியாவில் இருக்கிறேன். எங்கெங்க எல்லாம் ராமாயணம் சொல்கிறார்களோ அந்த இடத்திலே போய் கடைசியாக நின்று இருந்து அழுது என் ராமனை நான் சிந்திப்பேன். அது இந்தியாவா இருந்தாலும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே ராமாயணம் பேசுறாங்களோ அந்த இடத்திலே நான் கடைசியிலே உட்கார்ந்திருப்பேன். கடைசியில உட்கார்ந்து கண்ணீர் கொட்ட உட்கார்ந்தா அவர் தான் ஆஞ்சநேய சுவாமி. ஐயா போதுமா? நேரம் மன்னிச்சுக்கணும். 8:25 10 நிமிஷம் எனக்கு கூட கொடுத்திருக்கார். அந்த வள்ளலுக்கு அதுக்காக நல்லது. அந்த வள்ளலுக்கு நன்றி. ராமன் வள்ளல், சீதை வள்ளல், 10 நிமிஷம் நேரம் கொடுத்த வரதராஜன் வள்ளல் நன்றி. இருந்து கேட்டவர்கள் அருமையான். நான் இங்க வந்து 8 நாள் ஆச்சு. 7 நாளா பேசின மகாபாரதத்தை விட இன்னைக்கு பேசின ராமாயணம் மனசுக்கு பிடிச்சிது. சிங்கப்பூர் நமக்கு சொந்த ஊரா ஆயிப்போச்சு.
எல்லாரும் தெரிஞ்சவங்க. எல்லாம் பாண்டிச்சேரியில பார்த்த அம்மா ஐயா இப்ப இங்க அடிக்கடி பார்க்கிறேன். எல்லாரும் நமக்கு வேண்டியவங்க. அதனால உங்கள் அன்புக்கும் உங்களுடைய கருணைக்கும் 1000 கோடி நன்றியை தெரிவித்து, நான் தமிழ் படிக்காதவை. நான் படித்தது போற அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஐந்தவையும் வியாபார கணக்கும், இங்கே அடுக்கடுக்கா ஏடுகளும், வங்கி ரொக்கம், முந்திய நாள் போட்ட முதல் எடுப்பு, வட்டி, முன் செலுத்தும் செலவுகளை படித்ததல்லால் செந்தமிழை ஒருபோதும் படித்திடாத சிறியவனை அழைத்தீர்கள் சிங்கப்பூரில். ராமாயணம் பேச வைத்தீர்கள். உங்கள் திருவடிகளை வணங்கி கம்பனை பற்றி பேசினா 50 வயசு குறைஞ்சது. கம்பன் தான் எங்களுக்கு அமுதம். இன்னொரு கம்பன் வருவானோ, இப்படி இன்கவி தருவானோ. உமர்கையாம் பாட்டு அதை தமிழாக்கிறார் நாமக்கல்லா. கனிமணி தமிழாக்கிறார். பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? கையில் வெயில் கேட்ட நிழலும் வீசும் என்ற காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு. அதன் மது, இது அமுது. ஆமா, கம்பனை படிச்சவை எங்க மதுவுக்கு போகும், அது அமுதுக்கு போகும். கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, பையன் தண்ணில் இது போல பாடும் சொர்க்கம் வேறுள்ளதோ. நீங்கள்லாம் இப்ப சொர்க்கத்தில் இருக்கிறீங்க, கம்பனோடு இருக்கிறீர்கள். நன்றி என்று கூறி இந்த முறையை முதல்ல ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஐயா முருகா வந்த உடனேயே கேட்டேன். 18ஆம் தேதி ஃப்ரீ அப்படின்னாங்க. 10ஆம் தேதி ஆரம்பித்தாங்க மாரியம்மன் கோயிலில், 17ஆம் தேதி முடித்தாங்க. 19ஆம் தேதி தான் ஊருக்கு போகிறாங்க. ஏன் 18ஆம் தேதி நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கம்பராமாயண வகுப்பு நான் நடத்துகிறேன், வரணும் அப்படின்னு. நான் வகுப்பு நடத்தணுமா அப்படின்னு. வேண்டாம், நீங்கள் பேசுங்க போதும் என்று வழக்கமாக நாங்கள் நடத்தும் இந்த வகுப்பில் இன்று ஐயாவுடைய பேச்சு. கம்பன் அமுது. ஐயா தான் கையில் கம்பன் அமுது. அதை முடிந்த அளவு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் கொஞ்சம் டோஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இது மாதிரி கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் அது முக்கியம். கட்டணம் கிடையாது. கம்பனை ரசிப்பது அது ஒண்ணுதான் குறிக்கோள். ஐயா சொன்ன மாதிரி அவர் இமயமலை, நான் ஒரு துரும்பு, சிறிய எறும்பு. ஆனாலும் கம்பன் என்பதால் சுவைக்க முடியும். தயவு செய்து கம்பராமாயண வகுப்புக்கு எல்லோரும் வர வேண்டும் என்று. இதே இடம்தான் இந்த லைப்ரரி. நிறைய பேர் வந்தா இங்க, இல்லைன்னா மாடியில் பசிபிக் ரூம்னு 2வது மாடியில் ஒரு ரூம் இருக்கு. ஒரு 25-30 பேர் உட்காரலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக. இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி இருக்கும். வந்து கம்பனை சுவைத்து பயன்பெற வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம். வர்றதுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளலாம், இல்லைன்னா அழகுநிலாவோட தொடர்பு கொள்ளலாம். என்னோட நம்பர் 97347272. நாம வச்சுக்கோங்க, இல்லைன்னா கேட்டு பாருங்க, தெரியும். அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்குது. 2.5 ஆண்டுகளாக நடக்கிறது இந்த முயற்சி. இவர் சொல்ற மாதிரி ஐயா சொன்னா கம்பன் ரொம்ப நல்லா இருக்கும், நான் சொன்னாலும் கம்பன் நல்லா என்னால இல்ல, கம்பன். அவர் சொன்னார் எந்த தொட்டாலும் இனிக்கும் கம்பன். அதனால தயவு செய்து முடிஞ்சா எல்லாரும் வாருங்கள். அதான் கட்டணம் கிடையாது. அப்புறம் ஒரு வகுப்பு வரலன்னா அடுத்து வைப்பாங்க. ஒவ்வொரு வகுப்புக்கும் அந்தந்த வகுப்புக்குண்டான பாடம் உங்களுக்கு கையில் கொடுக்கப்படும். எந்தெந்த பாடல்களை அந்த வகுப்பில் இடம்பெறுகிறதோ பாடல்களின் பொழிப்புரை, அரும்பத உரை எல்லாம் கொடுத்து ரெகுலரா 10 வருஷம் வந்தீங்கன்னா கம்பராமாயண புஸ்தகம் உங்க வீட்டில் இருக்கும். அதனால ஐயா ரொம்ப நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.